அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற பாடத்தில் தண்டுவடம் பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். தண்டுவடம் என்பது மத்திய நரம்பு மண்டலத்தின், அதாவது மைய நரம்பு மண்டலத்தினுடைய இரண்டாவது பகுதியாகும். மத்திய நரம்பு மண்டலத்தில் 2 பகுதி சொன்னோம். ஒன்று மூளை, இரண்டாவது தண்டுவடம். தண்டுவடம் என்பது நீண்ட மெலிந்த உருளை போன்ற அமைப்புடைய ஒரு நரம்பு திசு. இது முதுகெலும்பு தொடரினுள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மூளையைப் போலவே 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. தண்டுவடம் மூளை தண்டில் தொடங்கி முதுகெலும்பு தொடரின் நரம்பு கால்வாயின் வழியாக முதலாவது அல்லது இரண்டாவது இடுப்பு எலும்பு வரை நீண்டு காணப்படக்கூடியது. மீதமுள்ள தண்டுவட நரம்புகளினுடைய வேர்கள் முதுகெலும்பு தொடரிலிருந்து வெளியேற ஏதுவாக மிகவும் நீண்டு அமைந்துள்ளது. இவ்வாறு வெளிவரும் நரம்பு வேர்கள் தடித்த கற்றையாக முதுகெலும்பு கால்வாயினுடைய பின்பகுதியில் காணப்படுகின்றன. இது குதிரை வால் போன்று தோற்றமளிப்பதால் இது குதிரை வால் கற்றை அல்லது காடா ஈக்வினா என்று அழைக்கப்படுகின்றது. தண்டுவடத்தினுடைய குறுக்குவட்ட தோற்றத்தினுடைய அமைப்பை பார்த்தால், தண்டுவடத்தினுடைய முன்பகுதியில் ஒரு மையப்பிளவையும் பின்பகுதியில் ஒரு சல்கஸ் என்னும் சிறிய பிளவையும் கொண்டுள்ளது. சிறு சிறு வேறுபாடுகள் இருப்பினும் பொதுவாக குறுக்குவெட்டு தோற்றத்தில் தண்டுவடத்தினுடைய எல்லா பகுதியிலும் ஒரே தன்மையை பெற்றிருக்கும். மூளையை போல் இல்லாமல் தண்டுவடத்தினுடைய உட்புறம் ஹச் அல்லது வண்ணத்து பூச்சி வடிவ பகுதி, ஹச் போன்ற அந்த வண்ணத்து பூச்சி வடிவ பகுதி சாம்பல் பகுதியினாலும் அதை சுற்றி காணப்படும் வெளிப்புறம் வெள்ளை நிற பகுதியாலும் ஆக்கப்பட்டுள்ளது. நியூரான்களின் உடல் பகுதி, அவற்றின் டென்ட்ரைட்டுகள், இடை நியூரான்கள் மற்றும் நியூரோகிலியல் செல்கள் ஆகியவை சாம்பல் பகுதியில் காணப்படுகின்றன. வெள்ளை பகுதியை பொறுத்தவரை நரம்பிலை கற்றைகள் மட்டுமே உள்ளன. சாம்பல் நிற பகுதியின் மையத்தில் உள்ள அந்த மைய கால்வாய் மூளைத்தண்டுவட திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. சாம்பல் பகுதியின் ஒவ்வொரு அரை பகுதியும் முதுகுப்புற கொம்பு பகுதி, வயிற்றுப்புற கொம்பு பகுதி மற்றும் பக்கவாட்டு கொம்பு பகுதி என 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதியின் ஒவ்வொரு அரை பகுதியும் 3 கொம்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதுகுப்புறம், வயிற்றுப்புறம் மற்றும் பக்கவாட்டு கொம்பு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதுகுப்புற கொம்பு பகுதியில் இடை நியூரான்களின் செல் உடல் காணப்படுகிறது. இதனுடன் உட்செல் இயக்கு நரம்புகள் இணைகின்றன. வயிற்றுப்புற கொம்பு பகுதி எலும்பு தசையுடன் இணையும் வெளிச்செல் இயக்கு நியூரான்களின் செல் உடலை கொண்டுள்ளது. இதயம், மென்தசைகள் மற்றும் நாளமில்லா சுரப்பி ஆகியவற்றிற்கு செல்லும் தானியங்கி நரம்பிழைகளின் செல் உடல் பக்கவாட்டு கொம்பு பகுதியில் தோன்றுகின்றன. இதயம், மென்தசைகள் மற்றும் நாளமில்லா சுரப்பி ஆகியவற்றிற்கு செல்லும் தானியங்கி நரம்பிழையினுடைய செல் உடல் பக்கவாட்டு கொம்பு பகுதியில் தோன்றுகின்றன. வெள்ளை பகுதியில் உள்ள நரம்பிழைகள் 2 வகையான கற்றைகளை தோற்றுவிக்கின்றன. அவை உணர்ச்சி தூண்டல்களை மூளைக்கு எடுத்துச் செல்லும் மேல்நோக்கு கற்றைகள் மற்றும் மூளையிலிருந்து தண்டுவடத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நரம்புகளுக்கான இயக்க தூண்டல்களை கொண்டு வரும் கீழ்நோக்கு கற்றைகள். ஒன்று மேல்நோக்கு கற்றை, இன்னொன்று கீழ்நோக்கு கற்றை. மேல்நோக்கு கற்றைங்கிறது
வெளியிலேருந்து உள்நோக்கி போகக்கூடியது. அதே போல் கீழ்நோக்கு கற்றைங்கிறது மூளை மற்றும் தண்டுவடத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு இயக்க தூண்டலை கொண்டு வரக்கூடியது கீழ்நோக்கு கற்றை. தண்டுவடம் இரு இடங்களில் சற்றே அகன்று ஒரு விரிவை ஏற்படுத்தி காணப்படும். தண்டுவடம் இரு இடங்களில் சற்றே அகன்று ஒரு விரிவு பகுதியை, ஒரு புடைத்த பகுதியை பெற்றிருக்கும். ஒன்று கழுத்து பகுதியிலும் மற்றொன்று லம்பார் சாக்கரல் பகுதியிலும் அமைந்துள்ளது. கழுத்து பகுதியில் உள்ள அகன்ற பகுதி கைகளையும், லம்பார் சேக்கரல் பகுதியில் உள்ள அகன்ற பகுதி கால் பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறது. அப்போ தண்டுவடத்துடைய 2 பகுதியில் 2 விரிந்த அல்லது அகன்ற பகுதி காணப்படும். ஒன்று கழுத்தில் இருக்கும், இன்னொன்று லம்பார் சேக்கரல் பகுதியில் இருக்கும். கழுத்து பகுதியில் உள்ள அந்த அகன்ற பகுதி கைகளையும், லம்பார் சேக்கரல் பகுதியில் உள்ள அகன்ற பகுதி கால் பகுதியிலையும் கட்டுப்படுத்துகிறது. இப்போ நம்ம அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தண்டுவடத்தினுடைய அந்த குறுக்குவெட்டு தோற்றம் அமைப்பு பார்க்கலாம். அதாவது இது மேலே உள்ள பகுதி இது பின்பக்க மையப்பிளவு, அதேபோல் முன்பக்க மையப்பிளவு. இதில் பல்வேறு பகுதியில் கொடுத்துருக்கான் பாருங்கள். சாம்பல் நிற பகுதிக்கு தண்டுவடத்துடைய சாம்பல் நிற பகுதி, இந்த பகுதி தான் சாம்பல் நிற பகுதி. இதை பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை போன்ற அமைப்பு பெற்றிருக்கும். இதை சாம்பல் நிற பகுதின்னு சொல்கிறோம். தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதிங்கிறது இந்த மையத்தில் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், இதை சாம்பல் நிற பகுதி. அதை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய பகுதி வெண்மை பகுதின்னு சொல்கிறோம். தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதி ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய வடிவத்தை, அதாவது தோட்டத்தில் ஒரு ஹச்சு போன்ற உருவமைப்பு பெற்றிருக்கும். அந்த ஹச்சு போன்ற அமைப்பு தான் வண்ணத்து பூச்சியினுடைய உருவமைப்பு பெற்றிருக்கு. அதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அது வெண்மை நிற பகுதி அப்படின்னு சொல்கிறோம். வெண்மை நிற பகுதிங்கிறது இந்த பகுதி, இதெல்லாம் வெண்மை நிற பகுதி தான். இந்த வெண்மை நிற பகுதி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வெண்மை நிற பகுதி. இப்போ தண்டுவடத்துடைய சாம்பல் நிற பகுதி, வெண்மை நிற பகுதின்னு 2 பகுதி இருக்குது. சரி, இப்போ அடுத்து தண்டுவடத்தில் உள்நோக்கி போகக்கூடிய இது உள்நோக்கி போகக்கூடியது, இங்கேருந்து இது உள்நோக்கி போகக்கூடியது. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உள்நோக்கி போகுது, இன்னொன்று வெளியே வரக்கூடியது, உள்ளே போயிட்டு அங்கேருந்து வெளியேறக்கூடியது. அப்போ 2 விதமான அந்த தண்டுவடத்துடைய சாம்பல் நிற கொம்பில் ஒன்று முதுகு பக்க வேர், இன்னொன்று வயிற்று பக்க வேர். தண்டுவடத்துடைய 2 புறங்கள்லையும் முதுகு பக்க வேர் உள்ளே போகும், வயிற்று பக்கம் அல்லது மார்பு பக்கம் உள்ளது வெளியேறுதுன்னு சொல்கிறோம். அதுமாதிரி சாம்பல் நிற பகுதியில் 3 விதமான கொம்புகள் இருக்குது. சாம்பல் நிற பகுதியில் 3 விதமான கொம்புகள். அதில் இது இந்த கொம்பு இருக்கு பாருங்கள், இது அதாவது முதுகுப்புற கொம்பு, இது வயிற்றுப்புற கொம்பு, இது பக்கவாட்டு. இது மாதிரி 2 பக்கமே இருக்கும். இந்த பகுதியை தான் நம்ம இணைப்பு நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உள்ளே போகக்கூடிய நரம்பு உணர்ச்சி நரம்பு, வெளியேறக்கூடியது எக்கு நரம்பு. இந்த 2 நரம்புகளையும் இணைக்கக்கூடிய மையத்தில் உள்ளது தான் இணைப்பு நரம்பு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி தண்டுவடத்துடைய மைய பகுதியில் உள்ள இந்த பகுதி இருக்குது பாருங்கள், இந்த பகுதி, இதைத்தான் கால்வாய், மைய கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம். தண்டுவடத்தினுடைய மைய கால்வாய். தண்டுவடத்தில் முதுகுப்புற வேரும், வயிற்றுப்புறத்தில் வயிற்றுப்புற வேரும் வருது. இது 2ஐயும் இணைப்பது இடைப்பட்ட நரம்பு, அதான் இணைப்பு நரம்புன்னு சொல்கிறோம். தண்டுவடத்தினுடைய குறுக்குவட்ட தோற்றத்துடைய அமைப்பை காட்டக்கூடிய படம் இது. சரியா? முதுகுப்புற நரம்பு வேர், அது மாதிரி வயிற்றுப்புற நரம்பு வேர். சரியா? இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை இது பெற்றிருக்கும். தண்டுவடத்தினுடைய அந்த குறுக்குவட்டு தோற்றத்தில் அந்த 3 கொம்புகளத்தை இங்கே முன் தூண், பின் தூண், பக்கவாட்டு தூண் அப்படின்னு கொடுது. முன் தூணுங்கிறது அது முதுகுப்புற கொம்பு, அது மாதிரி பின்னுங்கிறது அது மார்பு புறது, அது மாதிரி இடையில் உள்ளது பக்கவாட்டு.
பக்கவாட்டு தூண் தான் இங்கே வந்து கொம்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் தண்டுவடத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றத்தை காட்டக்கூடிய படம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அனிச்சை செயல். தண்டுவடத்தினுடைய அமைப்பை பார்த்தோம். இப்போ தண்டுவடத்தினுடைய செயல் அதான் அனிச்சை செயல். தலைப்பெண்ண அனிச்சை செயல் மற்றும் அனிச்சை வில் பற்றி பார்க்குறோம். கண்ணில் தூசி விழுந்தவுடன் இமைகள் நம்முடைய விருப்பத்திற்கு காத்திராமல் உடனடியாக மூடுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சூடான பொருள் மீது கைப்பட்டவுடன் சட்டென கைகளை விலக்கி கொள்ளுதல் போன்ற செயல்கள் நம்மை அறியாமலேயே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு. இது எவ்வாறு நடைபெறுகிறது என்று நாம் ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது, இது வந்து மூளையினுடைய உதவியின்றி தண்டுவடத்தினால் மிக விரைவாக நம்மை அறியாமலே நடைபெறக்கூடிய ஒரு செயல். அதுதான் நம்ம வந்து அனிச்சை செயல்னு சொல்கிறோம். இப்போ இந்த நிகழ்வானது மூளையானது செயல்பட்டு தூண்டலை வந்து கடத்தாமல் மூளை செய்ய வேண்டிய வேலையை தண்டுவடமே செய்யக்கூடிய அந்த செயல் தான் அனிச்சை செயல்னு சொல்கிறோம். சரி, மூளைக்கும் செயல்படும் உறுப்புகளுக்கும் இடையே தண்டுவடம் இணைப்பு பாலமாக இருக்கின்றது. சில சமயங்களில் உடனடி எதிர்வினை தேவைப்படும் அவசர காலங்களில் தண்டுவடம் மூளையை போல் செயல்பட்டு தானே இயக்கு தூண்டல்களை தொடர்புடைய செயல்படு உறுப்புகளுக்கு அனுப்பி எதிர்வினையை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ மூளை எத்தகைய வேலை செய்யுமோ அதே வேலையை தண்டுவடம் செய்கிறது. இது எப்போ நடக்கணும்னா அவசர காலங்களில் தண்டுவடம் மூளையை போல் செயல்பட்டு தானே இயக்கு தூண்டல்களை தொடர்புடைய செயல்படு உறுப்புகளுக்கு அனுப்பி எதிர்வினையை ஏற்படுத்தி விடுகிறது. தண்டுவடத்தின் இத்தகைய அதிவேக செயல்பாடு அனிச்சை செயல் எனப்படுகிறது. தண்டுவடத்தினுடைய அதிவேக செயல்பாடு அனிச்சை செயல் எனப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு எதிராக அதிவேகமாக திட்டமிடாத தொடர் செயல்கள் தன்னிச்சையாகவே நடைபெறுகின்றன. இவ்வாறான அனிச்சை செயல்பாட்டில் பங்கேற்கிற நரம்புசார் அமைப்புகளின் தொகுப்பு அனிச்சை வில் எனப்படும். அப்போ அனிச்சை செயல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், அனிச்சை செயல் என்பது அதாவது அவசர காலங்களில் தண்டுவடம் மூளை போல் செயல்பட்டு தானே இயக்க தூண்டலை தொடர்புடைய செயல்படு உறுப்புகளுக்கு அனுப்பி எதிர்வினையை ஏற்படுத்தி விடுகிறது. தண்டுவடத்தின் இத்தகைய அதிவேக செயல்பாடு என்ன சொல்கிறோம்? இந்த அனிச்சை செயல் என்று அழைக்கிறோம். அனிச்சை வில்லுங்கிறது அனிச்சை செயல்பாட்டில் பங்கேற்கின்ற நரம்புசார் அமைப்புகளின் தொகுப்பு அனிச்சை வில் எனப்படும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கண்டா, அனிச்சை செயல் நடைபெறுவதற்காக நரம்பு தூண்டல் செல்லும் பாதைகளை உள்ளடக்கியதே அனிச்சை செயலாகும். 2 விடுது கொடுத்துருக்கு. அனிச்சை வில் என்பது அனிச்சை செயல்பாட்டில் பங்கேற்கிற நரம்புசார் அமைப்புகளின் தொகுப்பு அனிச்சை வில் எனப்படும். இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாட்டா, அனிச்சை வில் என்பது அனிச்சை செயல் நடைபெறுவதற்கான நரம்பு தூண்டல், அந்த நரம்பு தூண்டல் செல்லும் பாதைகளை உள்ளடக்கியதே இந்த அனிச்சை வில் எனப்படுகிறது. அனிச்சை வில்லுக்கு 2 விதமான வரையறை கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ அடுத்து இந்த அனிச்சை வில்லை காட்டக்கூடிய அந்த படத்தை பார்த்தா தெரியும். அனிச்சை வில்லை காட்டக்கூடிய படம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு உள்ள போகுது. இது வந்து உணர்வு நரம்புன்னு சொல்கிறோம். இந்த உணர்வு நரம்பு நேர தண்டுவடத்துக்கு போய் இங்கே இந்த இணைப்பு நரம்பின் மூலமாக இங்கே தண்டுவடத்தில் உணரப்பட்ட அந்த உணர்வலைகள் தூண்டுதலாக அங்கே தூண்டுதல் ஏற்பட்டு இணைப்பு நரம்பின் மூலம் வந்து அடுத்து இயக்கு நரம்புக்கு கடத்தப்பட்டு நேரம் எங்கே வருது அப்படின்னுட்டா அந்த இயக்க உறுப்பிற்கு வருது.
அப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கிறோங்க. அந்த வெந்நீரில் கைப்பட்ட உடனேயே அந்த உணர்வானது நேராக தண்டுவடத்திற்கு கடத்தப்பட்டு அங்கே சுடக்கூடிய அந்த உணர்வு கையில் வெப்பம் பட்ட உடனேயே அந்த கையை உடனே எடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அது இமீடியட்டாக, அதாவது எப்படின்னா மிக விரைவாக நம்ம அறியாமையிலே நம்ம கையை எடுத்துடுறோம். அப்போ கையில் உள்ள தசைகள் எலும்போடு அந்த பாத்திரத்திலிருந்து உடனேயே வெளியெடுக்கிறது அதற்கான தூண்டுதல் நரம்பு மண்டலத்தில் குறிப்பாக தண்டுவடத்திலிருந்து வரும். அப்போ இங்கேருந்து போகக்கூடிய அந்த உணர்வலைகளை தண்டுவடத்தில் கடத்தி அங்கேருந்து ஏக்க நரம்பின் மூலம் அந்த தூண்டுதல் கடத்தப்பட்டு உடனேயே நம்ம கையெடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் அனிச்சை செயல். அந்த அனிச்சை செயலில் பங்கு கொள்ளக்கூடிய அல்லது ஈடுபட்டுள்ள அந்த நரம்பு அமைப்பு இருக்குது பாருங்கள், அதைத்தான் நம்ம அனிச்சை வில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனிச்சை வில்லில் பார்த்தீங்கன்னா உணர்வு உறுப்பு, அடுத்து உணர்வு நரம்பு, அடுத்து நேர தண்டுவடத்துக்கு போய் அங்கே இணைப்பு நரம்பு, ரெண்டையும் இணைக்கக்கூடிய இணைப்பு நரம்பு, அடுத்து பின்னாடி வரக்கூடிய இயக்க நரம்பு, அடுத்து செயல் உறுப்பு அல்லது இயக்க உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அப்போ உணர்வு உறுப்பில் இருந்து ஆரம்பித்து செயல் உறுப்பு அல்லது இயக்க உறுப்பில் முடிய போகும்போது இதுக்கடையில் 3 நரம்புகள் இருக்குது. ஒன்று உணர்வு நரம்பு, ரெண்டாவது இணைப்பு நரம்பு, மூணாவது இயக்க நரம்பு. அப்போ உணர்வு உறுப்புக்கும் அதே போல் இயக்க உறுப்புக்கும் இடைப்பட்ட அந்த நரம்பு அமைப்பு, அதில் ஒன்று உணர்வு நரம்பு இருக்குது, ரெண்டாவது இணைப்பு நரம்பு இருக்குது, மூணாவது இயக்க நரம்பு. இவைகளை உள்ளடக்கியதே நம்ம அனிச்சை வில்லுன்னு சொல்கிறோம். அதனால தான் அனிச்சை செயலை பற்றி சொல்ல போகும்போது அனிச்சை செயலுக்கு இன்னொரு வரையறுக்க போகும்போது அனிச்சை செயல் நடைபெறுவதற்கான நரம்பு தூண்டல் செல்லும் பாதைகள் உள்ளடக்கியது, அந்த பாதைகளை உள்ளடக்கியது அனிச்சை வில்லுன்னு சொல்கிறோம். அதுமாதிரி அனிச்சை செயல்பாட்டில் பங்கேற்கின்ற நரம்புசார் அமைப்புகள், அந்த நரம்புசார் அமைப்புகளின் தொகுப்பே அனிச்சை வில்லுன்னு சொல்கிறோம். அப்போ அனிச்சை வில்லை காட்டக்கூடிய படம் தான் இது. ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் இருக்க மாதிரியும் அதை தொட்ட உடனே டப்புன்னு அதிகமான சுடாதனால உடனே கையெடுத்துக்கிறது. அப்போ இங்கேருந்து உணர்வலைகள் உணர்வு நரம்பின் மூலம் தண்டுவடத்திற்கு கடத்தப்பட்டு அங்கே அந்த உணர்வலைகள் உணரப்பட்டு இமிடியேட்டாக என்ன செய்யுது, இணைப்பு நரம்பின் மூலம் இயக்க நரம்பிற்கு கடத்தப்பட்டு நேர இயக்க உறுப்புக்கு உடனே கையை நம்ம எடுத்துக்கக்கூடிய நிகழ்வு நடக்குங்கிறத இந்த படத்தின் மூலம் காட்டியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்கக்கூடியது அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருட்கள், ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒன்று உணர்வேற்பி, அதான் உணர்வு உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம். உணர்வேற்பி சென்சரி ரிசெப்டார், ஒரு குறிப்பிட்ட தூண்டுதலை பெற்று எதிர்வினை புரியும் உணர்ச்சி அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட தூண்டலை பெற்று எதிர்வினை புரியும் உணர்ச்சி உறுப்பு, உணர்ச்சி அமைப்பு, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், உணர்வேற்பி சென்சரி ரிசெப்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நியூரான், அதாவது உணர்ச்சி நரம்பு. உணர்ச்சி நியூரான் சென்சரி நியூரான் சொல்கிறோம். உணர்வேற்பிலிருந்து பெற்ற அந்த உணர்ச்சி தூண்டலை தண்டுவடத்தினுடைய முதுகுப்புற நரம்பு வேர்களின் வழியே, தண்டுவடத்தினுடைய முதுகுப்புற நரம்பு வேர்களின் வழியே தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதிக்கு கொண்டு செல்பவை இந்த உணர்ச்சி நியூரான். உணர்ச்சி நியூரான்னாலும் உணர்வு நரம்புனாலும் ஒன்று தான், சென்சரி நியூரான். உணர்வேற்பியிலிருந்து பெற்ற அந்த உணர்ச்சி தூண்டலை தண்டுவடத்தினுடைய முதுகுப்புற நரம்பு வேர்களின் வழியே தண்டுவடத்தினுடைய சாம்பல் பகுதிக்கு கொண்டு செல்பவை. அடுத்து இடை நியூரான், இன்டர் நியூரான் சொல்லக்கூடிய இடை நியூரான்கள். அந்த இடை நியூரான்கள் இவை உணர்ச்சி நியூரானிலிருந்து இயக்கு நியூரான்களுக்கு தூண்டலை மாற்றுகின்றன. உணர்ச்சி நியூரானிலிருந்து வரும் அந்த உணர்வலைகள் இருக்குல்ல, இது தண்டுவடத்தில் உணரப்பட்டு இயக்கு நியூரான்களுக்கு கடத்துவதற்காக அந்த தூண்டல்கள் மாற்றப்படுவது இடை நியூரான்களால்தான் மாற்றப்படுது. இச்செயலில் 1 அல்லது 2 இடை நியூரான்கள் பங்கேற்கின்றது. அந்த இடை நியூரான்கள் எங்கே இருக்குன்னா தண்டுவடத்தினுடைய சாம்பல் நிற பகுதியில் இருக்குது. அடுத்து 3வது இயக்கு நியூரான், மோட்டார் நியூரான் சொல்லக்கூடியது. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து சுரப்பிகள், தசைகள் போன்ற செயல்படு உறுப்புகளுக்கு தூண்டலை கொண்டு செல்பவை தான் இந்த இயக்கு நியூரான்கள்.
நம்ம ஏற்கனவே இது என்ன சொன்னோம், அதாவது உணர்வு ஏற்பி சென்சரி ரிசப்டார்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்னென்னா உணர்ச்சி நரம்புன்னு சொல்கிறோம். மூன்றாவது இடை நியூரான்கள் சொல்லக்கூடிய இன்டர் நியூரான். நாலாவது இயக்கு நியூரான்கள். அடுத்து அஞ்சாவது செயல்படு உறுப்புகள், எஃபெக்டார் ஆர்கன். எப்படி சென்சரி ரிசப்டார்னு சொல்கிறோமோ அதே மாதிரி எஃபெக்டார் ஆர்கன் செயல்படு உறுப்புகள் தான் பெற்ற தூண்டுதலுக்கேற்ப செயல்படும் தசைகள் அல்லது சுரப்பிகள். பெற்ற தூண்டலுக்கேற்ப செயல்படும் தசைகள் அல்லது சுரப்பிகள், இதைத்தான் செயல்படும் உறுப்புகள் எஃபெக்டார் ஆர்கன் சொல்கிறோம். சரி, அதே மாதிரி இதுதான் அந்த அனிச்சை செயலை உருவாக்கக்கூடிய அந்த அனிச்சை வில்லுன்னு சொல்லக்கூடியது. ரைட்டா? அந்த அனிச்சை வில்லில் செயல்படும் உட்பொருட்கள் இந்த 5 சொல்லுறோம். உணர்வேற்பி, உணர்ச்சி நியூரான், அடுத்து இணைப்பு நியூரான், ரைட்டா, இணைப்பு நியூரான் அல்லது இடை நியூரான், மூணாவது இயக்கு நியூரான்கள், நாலாவது செயல்படு உறுப்பு, சரி, அஞ்சாவது செயல்படு உறுப்பு. சரி, அடுத்து அனிச்சை செயல்களில் 2 விதமான அனிச்சை செயல்கள் காணப்படுகின்றன. ஒன்று நிபந்தனையற்ற அனிச்சை செயல், இன்னொன்று நிபந்தனை அனிச்சை செயல். நிபந்தனையற்றதை அன்கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஷனும், அதே மாதிரி நிபந்தனை அனிச்சை செயலை கண்டிஷன் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். அப்போ அனிச்சை செயலில் நிபந்தனையற்ற அனிச்சை செயல்னா என்ன அப்படின்னு கேட்டால், பழக்கப்படாத தூண்டலுக்கு வினைபுரியும் இச்செய்கை. பிறப்பு வழி பண்பாகும். இச்செயல்பாட்டிற்கு பயிற்சியோ அனுபவமோ முன்னறிவோ தேவையில்லை. எடுத்துக்காட்டு, தூசு விழுமுன் மூடிக்கொள்ளுதல், கண்ணை மூடிக்கொள்ளுதல். இப்போ தூசி விழுமுன் மூடிக்கொள்ளும் கண் இமைகள், நாசி அல்லது குரல் வளையில் அயல் பொருள் சென்றவுடன் ஏற்படும் தும்மல் மற்றும் இருமல். இதுதான் நிபந்தனையற்ற அனிச்சை செயலுக்கு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்து நிபந்தனை அனிச்சை செயல் எடுத்துக்கொண்டால், கற்றலினால் அல்லது அனுபவத்தால் ஏற்படும் அனிச்சை செயல் நிபந்தனை அனிச்சை செயல் எனப்படும். முதல்ல உள்ளது நிபந்தனையற்ற அனிச்சை செயல். ரெண்டாவது நிபந்தனை அனிச்சை செயல், கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ். நிபந்தனை அனிச்சை செயலில், அதாவது கற்றலினால் அல்லது அனுபவத்தால் ஏற்படும் அனிச்சை செயல் நிபந்தனை அனிச்சை செயல் எனப்படும். இது விலங்குகளின் உடலில் இயற்கையாக இருப்பதில்லை. நிபந்தனை அனிச்சை செயல் என்பது விலங்குகளின் உடலில் இயற்கையாக இருப்பதில்லை. பயிற்சி மற்றும் அனுபவத்தின் காரணமாகவே நடத்தை பண்புகளில் ஒன்றாய் இச்செயல் நடைபெறுகிறது. இப்போ கற்றலினால் அல்லது அனுபவத்தினால் ஏற்படும் அனிச்சை செயலுக்கு நிபந்தனை அனிச்சை செயல்னு சொல்கிறோம். இது விலங்குகளின் உடலில் இயற்கையாக இருப்பதில்லை. பயிற்சி மற்றும் அனுபவத்தின் காரணமாகவே நடத்தை பண்புகளில் ஒன்றாய் இச்செயல் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு, உணவை பார்க்கும் போதும் அதன் மனத்தை நுகரும் போதும் உமிழ்நீர் சுரப்பிகளில் ஏற்படும் கிளர்ச்சி. இது அதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ரஷ்ய உடற்செயலியலாளரான பாவ்லோவ், ரஷ்ய உடற்செயலியலாளர், அவருடைய பேர் ஐவன் பாவ்லோவ். இதனை முதலில் நாயில் செய்த சோதனை மூலம், நாயினுடைய உமிழ்நீர் சுரப்பு சோதனையில் செய்த சோதனையின் மூலம் நிரூபித்து காட்டினார். அதாவது எப்படின்னா, நாய்க்கு மாமிச துண்டை காட்டும் பொழுது பார்த்த உடனே அதுக்கு உமிழ்நீர் சுரக்கிறது. அப்போ அது என்ன பண்ணால், அடுத்த தடவை அதுக்கு பயிற்சி அளிக்கப்பட போகும்போது நாய்க்கு உணவு அளிக்கும் போதெல்லாம் இறைச்சி துண்டத்தையும் மாமிசத்தையும் ஒரு பெல்லையும் அடிச்சுக்கிட்டே போகிறது. வெறும் பெல்லை மட்டும் அடிக்க போகும்போது எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. ரெண்டையும் சேர்த்து அடிச்சுட்டு உணவு கொடுக்க போகும்போதெல்லாம் பெல்லை அடிச்சுக்கிட்டு இருக்க போகும்போது, வெறுமுன்ன பெல்லை மட்டும் அடிக்க போகும்போது ஏற்கனவே அது நல்லா பழகிட்டதுனால பெல் அடித்தா நம்மளுக்கு இறைச்சி துண்டு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இறைச்சி துண்டையே பார்க்காமையே பெல்லுடைய சவுண்டை கேட்ட உடனே அதுக்கு உமிழ்நீர் சுரந்துடும்.
அப்போ உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி மாமிசத்துண்டை பார்த்தா தான் அதுக்கு உமிழ்நீர் சுரக்கப்படும். அதுக்கப்புறம் மாமிசத்துண்டு எப்பப்பெல்லாம் கொடுக்குறோமோ அப்போ பெல்லும் அடிக்கிறோம். அடுத்து என்னென்னு கேட்டால், மாமிசத்துண்டே கொண்டு போகாமல் வெறும்னே பெல்லை மட்டும் அது பக்கத்தில் அடித்த உடனே நம்மளுக்கு உணவு தரப்போகிறாங்கன்ற அந்த ஒரு எண்ணம் மனதில் உருவாகி அது பழகிட்டதின் காரணமாக உடனே அது உமிழ்நீரை சுரக்கும். இந்த சோதனையை இந்த ஐவன் பாவ்லோவ் என்பவர் முதல்ல நாயில் இதை செஞ்சு சோதனையின் மூலம் நிரூபித்து காட்டினார். இந்த அதாவது நிபந்தனை அனிச்சை செயலை நம் உடலில் கட்டுப்படுத்தக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், அது பெருமூளை புரணியினுடைய கார்டெக்ஸ் பகுதி. பெருமூளை புரணின்னு சொல்லக்கூடியது மூளையினுடைய கார்டெக்ஸ் பகுதி, அதான் பெருமூளை புரணின்னு சொல்கிறோம். மூளையினுடைய கார்டெக்ஸ் பகுதி நிபந்தனை அனிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது. அப்போ 2 விதமான அனிச்சை செயல் பார்க்குறோம். ஒன்று நிபந்தனையற்ற அனிச்சை செயல், ஒன்று நிபந்தனை அனிச்சை செயல்னு சொல்லக்கூடியது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது நரம்பு மண்டலத்தில் புற நரம்பு மண்டலம். நம்ம மைய நரம்பு மண்டலம் பார்த்தோம், அதில் ஒன்று மூளை, இன்னொன்று தண்டுவடத்தை படித்தோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது புற நரம்பு மண்டலம், பெரிஃபெரல் நியூரல் சிஸ்டம் சொல்லக்கூடிய PNS. மைய நரமண்டலத்திற்கு வெளியே உள்ள அனைத்து நரம்பு திசுக்களும் புற நரம்பு மண்டலம் ஆகும். இதில் நரம்புகள், நரம்பு செல் திரள்கள், உணவு பாதை வலைப்பின்னல்கள் மற்றும் உணர்வேற்பிகள் ஆகியவை உள்ளடங்கியுள்ளன. பல நியூரான்களை கொண்ட நான் போன்ற அமைப்பே நரம்பாகும். பல நியூரான்களை கொண்ட நான் போன்ற அமைப்பே நரம்பாகும். நியூரான்களின் உடல் பகுதிகள் அடங்கிய சிறு தொகுப்பு, நியூரான்களின் உடல் பகுதியில் அடங்கிய சிறு நரம்பு திசு தொகுப்பே நரம்பு செல் திரள் ஆகும். மூளை மற்றும் தண்டுவடத்திற்கு வெளியே இவை அமைந்துள்ளன. நரம்பு செல் திரள்கள் மூளை மற்றும் தண்டுவடத்திற்கு வெளியே இவை அமைந்துள்ளன. உணவு பாதையினுடைய சுவர்களில் பரவலான நரம்பு வலைப்பின்னல் உண்டு. இவ்வலைப்பின்னலில் உள்ள நியூரான்களின் வழியே செரிமான மண்டல செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. புறச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை பெற்று அதற்கேற்ப வினைபுரிய உதவும் சிறப்பு அமைப்பிற்கு உணர்வேற்பிகள் என்று பெயர். புறச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை பெற்று அதற்கேற்ப வினைபுரிய உதவும் சிறப்பு அமைப்பிற்கு உணர்வேற்பிகள் ரெசப்டார்ஸ் என்று பெயர். மைய நரமண்டலத்திற்கு செல்லும் உட்செல் நரம்புகளில் இவை தூண்டல்களை உருவாக்குகின்றன. புற நரம்பு மண்டலத்தில் மூளையிலிருந்து தோன்றும் 12 இணை நரம்புகள் மூளை நரம்புகள் என்றும், தண்டுவடத்திலிருந்து தோன்றும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் இந்த புற நரம்பு மண்டலத்தில் அடங்கும். புற நரம்பு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா 2, கிரானியல் நர்வ்ஸ், இன்னொன்று ஸ்பைனல் நர்வ்ஸ். கிரானியல் நர்வ்ஸை தான் நம்ம மூளை நரம்புகள் சொல்கிறோம். இதனுடைய எண்ணிக்கை 12 இணைகள். அதேமாரி தண்டுவட நரம்புகள்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸ் எத்தனை அப்படின்னா 31 இணைகள். இப்போ புற நரம்பு மண்டலத்தில் காணப்படும் நரம்புகளினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டால் மூளை நரம்புகள் 12 இணை, தண்டுவட நரம்புகள் 31 இணைகள். சரி, இப்போ ஏதோ தெரிந்து கொள்வோங்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்த மூளை தண்டுவட திரவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. மூளை தண்டுவட திரவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தெரிந்து கொள்வோம்னு சொல்லிட்டு, முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளை தண்டுவட திரவத்தினுடைய மொத்த அளவு 150 மில்லிலிட்டர் ஆகும். செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயின்னு சொல்லக்கூடிய CSF, அதான் மூளை தண்டுவட திரவம். இதனுடைய மொத்த அளவு 150 மில்லிலிட்டர். இது ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் இது அப்படியே வெளியேறிட்டு அடுத்து புதுசாக உருவாகும். அப்போ ஒரு நாளைக்கு சுமாராக 500 மில்லிலிட்டர் மூளை தண்டுவட திரவம் உற்பத்தி ஆகிறது.
அந்த மூளைத்தண்டுவோட திரவத்துடைய மொத்த அளவு 150 மில்லி லிட்டர் தான். இது 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ணப்படுது, புதுப்பிக்கப்படுது. அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிட்டு அப்புறம் புதுசாக சுரக்கும். இப்போ ஒரு நாளைக்கு சுமாராக 500, அதாவது 1/2 லிட்டர் மூளைத்தண்டுவிட திரவமானது உற்பத்தி ஆகிறது. இந்த மூளைத்தண்டுவிட திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றி சுத்தம் செய்வதில் கோராய்டு வலைப்பின்னல் உதவுகிறது. மூளைத்தண்டுவிட திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றிவிட்டு சுத்தம் செய்வதில் கோராய்டு வலைப்பின்னல் உதவுகிறது. இப்போ நம்ம பார்த்ததில் புற நரம்பு மண்டலத்தில் மூளை நரம்புகள் மற்றும் தண்டுவட நரம்புகள் சொன்னோம். மூளை நரம்புகளத்தை கபால நரம்புகள் சொல்லுவோம், அது 12 இணை. தண்டுவட நரம்புகள் 31 இணை. இப்போ மூளை நரம்புகளை பற்றி பார்க்குறோம். கிரேனியல் நர்வ்ஸ். 12 இணை மூளை நரம்புகள் மூளையில் காணப்படுகிறது. 12 இணை மூளை நரம்புகள். இது புற நரம்பு மண்டலத்தில் வரக்கூடியதில் மூளை நரம்புகளுடைய எண்ணிக்கை 12 இணை. அதில் முதல் 2 இணைகள் முன்மூளையிலிருந்து தோன்றக்கூடியது. முதல் 2 இணைகள் முன்மூளையிலிருந்து தோன்றுகின்றன. மீதமுள்ள 10 இணைகளும் நடுமூளையிலிருந்து தோன்றுபவைகள். முதல் 2 முன்மூளையிலிருந்து, மீதி உள்ள 10 இணைகளும் நடுமூளையிலிருந்து தோன்றுபவை ஆகும். அடுத்து வயிற்றுப்பகுதிக்கு செல்லும் ஓரிணை நரம்பான வயிற்றுப்பகுதிக்கு செல்லும் ஓரிணை நரம்பான வேகஸ் நரம்பை தவிர மற்ற அனைத்து மூளை நரம்புகளும் தலை மற்றும் முகம் சார்ந்த பகுதிகளுக்கு சென்று பணியாற்றுகின்றன. வயிற்றுப்பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு இணை நரம்பு அதான் வேகஸ். அந்த வேகஸ் நரம்பை தவிர மற்ற மூளை நரம்புகள் அனைத்தும் தலை மற்றும் முகம் சார்ந்த பகுதிக்கு மட்டும், அந்த முகம் சார்ந்த பகுதிக்கே சென்று பணியாற்றக்கூடியது. அதில் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் வயிற்றுப்பகுதிக்கு போகுது, அந்த நரம்பு தான் வேகஸ் நரம்பு. அடுத்து தண்டுவட நரம்புகள், ஸ்பைனல் நர்வ்ஸ் 31 இணைகள் சொன்னோம். அடுத்தடுத்துள்ள முள்ளெலும்புகளுக்கு, முதுகெலும்பு அந்த தொடர் இருக்குல்ல, அந்த முதுகெலும்பு தொடரில் முள்ளெலும்புகள் நிறைய காணப்படுது. 33 முள்ளெலும்புகள் இருக்கும். அந்த முள்ளெலும்புகளுக்கு இடையே உள்ள துளையின் வழியாக, அந்த துளையத்தான் இன்டர்வெர்டிபிரல் ஃபோராமினா அப்படின்னு சொல்கிறோம். இன்டர்வெர்டிபிரல் ஃபோராமினா. அந்த இடையேயுள்ள துளையின் வழியாக 31 இணை தண்டுவட நரம்புகள் வெளிவருகின்றன. தண்டுவடத்தினுடைய இருபுறமும் என்ன எங்கிட்டோன்னு இங்கிட்டோன்னு அப்படியே 31 இணையான தண்டுவட நரம்புகள் வெளியேறுகிறது. இவை தொடங்கும் பகுதியை அடிப்படையாக கொண்டு பல வகைகளாக பிரிக்கப்படுது. இவை தொடங்கும் பகுதியை அடிப்படையாக கொண்டு பல பெயர்களை பெறுகின்றன. அவை கழுத்து பகுதி நரம்புகள் தண்டுவட நரம்புகள், மார்பு பகுதி தண்டுவட நரம்புகள், இடுப்பு பகுதி தண்டுவட நரம்பு, திருவெலும்பு பகுதியில் உள்ள நரம்புகள், வால் நரம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 5 பகுதியாக சொல்கிறாங்க. கழுத்து பகுதி நரம்புகள் 8 இணை, மார்பு பகுதி நரம்புகள் 12 இணைகள், இடுப்பு பகுதி நரம்புகள் 5 இணைகள், திருவெலும்பு நரம்புகள் 5 இணைகள், வால் நரம்புகள் ஒரே ஒரு இணை. இப்போ கழுத்தில் 8 இணை, மார்பில் 12 இணை, இடுப்பு பகுதியில் 5, திருவெலும்பில் 5, வால் பகுதியில் உள்ள அந்த தண்டுவட நரம்புகள் ஓர் இணை. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் உணர்ச்சி நரம்பாகவும் இயக்கு நரம்பாகவும் செயல்படக்கூடிய ஒரு கலப்பு நரம்பாகும். அப்போ ஒவ்வொரு தண்டுவட நரம்புமே ஒரு கலப்பு நரம்பு. அதில் 2 பாதை இருக்குது. நரம்பு பாதை உணர்ச்சி நரம்பு பாதையும் இயக்கு நரம்பு பாதை 2 சேர்ந்து இருக்கும். அதுதான் நம்ம கலப்பு நரம்புன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் உணர்ச்சி நரம்பாகவும் இயக்கு நரம்பாகவும் செயல்படக்கூடிய கலப்பு நரம்பாகும். இவை இரு வேர்களாக தோன்றுகின்றன. முதுகுப்புற வேரின் பின்பகுதியில் தோன்றும் இவை தண்டுவடத்திற்கு வெளியே நரம்பு செல் திரள்களை கொண்டவை. அதாவது முதுகுப்புற வேரின் பின்பகுதியில் தோன்றும் இவை தண்டுவடத்திற்கு வெளியே நரம்பு செல் திரள்களை கொண்டிருக்கும். தண்டுவடத்திற்கு வெளியே நரம்பு செல் திரள்களை கொண்டிருக்கும். அடுத்து வயிற்றுப்புற வேரின் முன்பகுதியில் இவற்றில் புற நரம்பு செல் கிடையாது.
முதுகுப்புற வேரின் பின்பகுதியில் தோன்றும் இவை தண்டுவடத்திற்கு வெளியே நரம்பு செலுத்தல்களை கொண்டிருக்கும். ரெண்டாவது, வயிற்றுப்புற வேரின் முன்பகுதியில் தோன்றும் இவற்றில் நரம்பு செலுத்தல் கிடையாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று உணர்ச்சி நரம்பாக இருக்கும், இன்னொன்று இயக்க நரம்பாக இருக்கும். உணர்ச்சி நரம்புங்கிறது முதுகுப்புற வேரின் பின்பகுதியில் தோன்றும். இது தண்டுவடத்திற்கு வெளியே நரம்பு செலுத்தலை பெற்றிருக்கும், உணர்ச்சி நரம்பு. ஆனால் ரெண்டாவது சொல்லக்கூடிய இயக்கு நரம்பு இருக்குது பாருங்கள், வயிற்றுப்புற வேரின் முன்பகுதியில் தோன்றும் இவற்றில் புற நரம்பு செலுத்தல் கிடையாது. இப்போ அடுத்த நரம்புனா உடல் நரம்பு மண்டலம். எப்படி மைய நரம்பு மண்டலம் பார்த்தோமோ அதே மாதிரி புற நரம்பு மண்டலம் பார்த்தோமோ அதே மாதிரி உடல் நரம்பு மண்டலம், எஸ்என்எஸ்ன்னு சொல்லக்கூடிய சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம். உடல் நரம்பு மண்டலங்கிறது சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம், எஸ்என்எஸ். ஏற்கனவே சிஎன்எஸ் பிஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். சிஎன்எஸ்னால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ்னால் பெரிஃபரல் நியூரல் சிஸ்டம் அல்லது நர்வஸ் சிஸ்டம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய சொமேட்டிக் நியூரல் சிஸ்டம், உடல் நரம்பு மண்டலம். புற நரம்பு மண்டலத்தின் பகுதியான உடல் நரம்பு மண்டலம். புற நரம்பு மண்டலத்தில் வரக்கூடியது தான் எது அப்படின்னு கேட்டால் உடல் நரம்பு மண்டலம். இது இயக்கு நரம்பு மண்டலம் என்றும் அழைக்கப்படும், வாலண்டரி நியூரல் சிஸ்டம். புற நரம்பு மண்டலத்தின் பகுதியான உடல் நரம்பு மண்டலம். புற நரம்பு மண்டலத்தில் கபால அல்லது மூளை நரம்புகள்னு சொன்னோம், ரெண்டாவது தண்டுவட நரம்புகள்னு சொன்னோம். சரியா? அதே மாதிரி இப்போ புற நரம்பு மண்டலத்தின் பகுதியான உடல் நரம்பு மண்டலம் இயக்கு நரம்பு மண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை எலும்பு தசைகளின் வழியாக உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நரம்புகளாகும். இவை எலும்பு தசைகளின் வழியாக உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் நரம்புகளாகும். வரித்தசைகளுக்கு செல்லும் இயக்கு மற்றும் உணர்ச்சி நரம்புகள். வரித்தசைகளுக்கு செல்லும் இயக்கு மற்றும் உணர்ச்சி நரம்புகள் உடல் நரம்பு மண்டலத்தை ஏற்படுத்தி உள்ளன. வரித்தசைகளுக்கு செல்லும் இயக்கு மற்றும் உணர்ச்சி நரம்புகள் உடல் நரம்பு மண்டலத்தை உருவாக்கியுள்ளன. தசை மற்றும் உறுப்புகளின் விருப்ப இயக்கம் மற்றும் அனிச்சை செல் இயக்கங்கள் ஆகியவை உடல் நரம்பு மண்டலத்தின் முக்கிய பணியாகும். உடல் நரம்பு மண்டலத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? இயக்க நரம்பு மண்டலம்னு சொல்கிறோம். அப்போ தசை மற்றும் உறுப்புகளின் விருப்ப இயக்கம் மற்றும் அனிச்சை செயல் இயக்கங்கள் ஆகியவை இந்த உடல் நரம்பு மண்டலத்தின் அல்லது இயக்கு நரம்பு மண்டலத்தின் முக்கிய பணியாகும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது தானியங்கு நரம்பு மண்டலம், அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், ஏஎன்எஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி சிஎன்எஸ் பிஎன்எஸ் அது மாதிரி எஸ்என்எஸ்ன்னு சொல்லக்கூடியது உடல் நரம்பு மண்டலம், எஸ்என்எஸ். சரியா? அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஏஎன்எஸ், தானியங்கி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். தன்னைத்தானே நிர்வகித்து கொண்டு சுயமாய் இயங்கும் நரம்பு மண்டலத்திற்கு தானியங்கு நரம்பு மண்டலம் என்று பெயர். தன்னைத்தானே நிர்வகித்து கொண்டு சுயமாய் இயங்கும் நரம்பு மண்டலத்திற்கு தானியங்கி நரம்பு மண்டலம் என்று பெயர். புற நரம்பு மண்டலத்தின் பகுதியான தானியங்கி நரம்பு மண்டலம். புற நரம்பு மண்டலத்தின் பகுதியான தானியங்கி நரம்பு மண்டலத்தின் நரம்புகள் மென்தசைகள், சுரப்பிகள் மற்றும் இதயத்தசை ஆகியவற்றினுள் இவை ஊடுருவி அவற்றை தொடர்ந்து செயல்பட வைக்கிறது. அதாவது இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் எடுத்துக்கிட்டோம்னா புற நரம்பு மண்டலத்தினுடைய பகுதி. இது புற நரம்பு மண்டலத்தின் பகுதி. இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தின் நரம்புகள் மென்தசை, சுரப்பிகள் மற்றும் இதயத்தசை ஆகியவற்றினுள் ஊடுருவி அவற்றை தொடர்ந்து செயல்பட வைக்கிறது. பல்வேறு உறுப்புகளின் தானியங்கி செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பதும் கட்டுப்படுத்துவதும் இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தின் பணியாகும். இந்த தானியங்கி நரம்பு மண்டலத்தை ஹைப்போதலாமஸ், மூளையினுடைய பகுதியான ஹைப்போதலாமஸ் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது.
தானியங்கி நரம்பு மண்டலத்தின் உட்கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. தானியங்கி நரம்பு மண்டலத்தினுடைய உள்கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. அதில் என்னென்னங்கிறத அதை சொல்லியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முன் நரம்பு செலுத்துதல் நியூரான், தானியங்கி நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதில் பல்வேறு பகுதிகள். தானியங்கி நரம்பு மண்டலத்தின் உள்கட்டமைப்பில் இங்கே 3 இது சொல்லியிருக்காங்க. ஒன்று முன் நரம்பு செலுத்துதல் நியூரான், அதுமாதிரி தானியங்கி நரம்பு செலுத்துதல், பின் நரம்பு செல் திரள் நியூரான் அப்படிங்கிற 3 கொடுத்துருக்காங்க. ப்ரீ கேங்லியானிக் நியூரான், ஆட்டோனாமிக் கேங்லியான், போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3. இதில் முதலாவது முன் நரம்பு செல் திரள் நியூரான். இது உடல் பகுதி, இதன் உடல் பகுதி எது? இந்த நியூரானுடைய உடல் பகுதி மூளை அல்லது தண்டுவடத்தில் காணப்படும். மூளை அல்லது தண்டுவடத்தில் காணப்படும். மயலின் உறையால் சூழப்பட்ட இதன் ஆக்சான் மூளை நரம்பு அல்லது தண்டுவட நரம்பிலிருந்து பகுதியாக வெளிவந்து பின் தானியங்கி நரம்பு செல் திரளில் முடிகிறது. இந்த முன் நரம்பு செல் திரள் நியூரானினுடைய உடல் பகுதி மூளை அல்லது தண்டுவடத்தில் காணப்படக்கூடியது. மயலின் உறையால் சூழப்பட்ட இதனுடைய ஆக்சான் மூளை நரம்பு அல்லது தண்டுவட நரம்பிலிருந்து பகுதியாக வெளிவந்து பின் தானியங்கி நரம்பு செல் திரளில் முடிகிறது. அடுத்து தானியங்கி நரம்பு செல் திரள் என்று எடுத்துக்கொண்டால் இச்செல் திரளில் முன் நரம்பு செல் திரள் நியூரானின் ஆக்சான்களும் பின் நரம்பு செல் திரள் நியூரான்களின் உடல் பகுதியும் அடங்கியுள்ளன. இந்த தானியங்கி நரம்பு செல் திரளில் முன் நரம்பு செல் திரள் நியூரானின் ஆக்சான்களும் பின் நரம்பு செல் திரள் நியூரானின் உடல் பகுதியும் அடங்கியுள்ளது. அடுத்து பின் நரம்பு செல் திரள் நியூரான், போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் சொல்லக்கூடியது. இது தானியங்கி நரம்பு செல் திரளில் இருந்து பெறும் நரம்பு தூண்டல்களை வயிற்றறையின் செயல்படு உறுப்புகளுக்கு கடத்துகிறது. இது தானியங்கி நரம்பு செல் திரளில் இருந்து பெறும் நரம்பு தூண்டல்களை வயிற்றறையினுடைய செயல்படு உறுப்புகளுக்கு கடத்துகிறது. அடுத்து தானியங்கி நரம்பு மண்டலத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்று பரிவு நரம்பு மண்டலம் மற்றும் இணை பரிவு நரம்பு மண்டலம். பரிவு மற்றும் இணை பரிவு நரம்பு மண்டலம் என்ற 2 வகைகள் தானியங்கி நரம்பு மண்டலத்தில் காணப்படுகிறது. தானியங்கி நரம்பு மண்டலத்தினுடைய உட்கட்டமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் 3 சொல்கிறோம். முன் நரம்பு செல் திரள் நியூரான், அடுத்து தானியங்கி நரம்பு செல் திரள், பின் நரம்பு செல் திரள் நியூரான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 அமைப்பு. அதுமாதிரி தானியங்கி நரம்பு மண்டலத்தின் பிரிவுகள் என்று எடுத்துக்கொண்டால் பரிவு மற்றும் இணை பரிவு நரம்பு மண்டலத்தை நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ அதே மாதிரி இங்கே குறிப்புன்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க பயணம் முடிந்து உன் நண்பன் வீடு திரும்புகிறார். வீட்டில் உள்ள அனைவரும் அவரின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். நீ எவ்வாறு உணர்கின்றாய்? அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னா ரொம்ப அவளோடு அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். அதே மாதிரி தானியங்கி நரம்பு மண்டலத்தின் எப்பகுதி முக்கிய பங்காற்றுகிறது என்பதையும் உனது உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களையும் குறிப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தானியங்கி நரம்பு மண்டலத்தினுடைய எந்த பகுதி ரைட்டா இதில் முக்கிய பங்காற்றும் அப்படிங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் அந்த நரம்பு 2 நரம்புகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் சுரக்கப்பட்டு ஒரு எமோஷனை உருவாக்கும். அந்த 2 நரம்பிடை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய நரம்பு உணர்வு தூண்டலை கடத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் சுரக்கப்படும். சரியா? இதன் விளைவாக தூண்டலானது கடத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டு நம்ம உடலில் என்ன செய்யலாம், அதாவது உடலில் அழுத்தத்தை அதிகரிக்க செய்யலாம், உணர்ச்சியை
அதிகப்படுத்தவும் செய்யலாம். இதுதான் அந்த இதை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ அந்த எதிர்பார்த்த ஆவலோடு இருக்க போகும்போது தானியங்கி நரமண்டலத்தில் எப்போது முக்கிய பங்காற்றுகிறது என்பதையும் உனது உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களையும் குறிப்பிடு அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு கொஷின் கேட்டாங்க. இப்போ இதுவரை நாம் பார்த்தது நம்ம அதாவது நரம்பு மண்டலத்தில் மைய நரமண்டலத்தில் மூளை பார்த்த பிறகு தண்டுவடத்தை பார்த்தோம். தண்டுவடத்தில் அனிச்சை செயல் மற்றும் அனிச்சை வில் அதை பார்த்துருக்குறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது புற நரம்பு மண்டலம் அப்படிங்க போகும்போது அதில் தண்டுவட நரம்புகள் மற்றும் மூளை நரம்புகளை பார்த்தோம். அதுக்கடுத்து உடல் நரம்பு மண்டலத்தை பார்த்தோம், சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம் சொல்லக்கூடிய ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கி நரமண்டலத்தை பார்த்தோம். இந்த உடல் நரமண்டலமும் தானியங்கி நரமண்டலமும் ரெண்டுமே கிட்டத்தட்ட புற நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு பகுதியாக தான் கருதப்படுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தானியங்கி நரமண்டலம் சொல்லக்கூடிய ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் அதில் 2 விதமான நரம்பு பகுதிகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன சொன்னோம் அப்படின்ட்டா பரிவு நரமண்டலம் என்றும், தானியங்கி நரமண்டலத்தில் பரிவு நரமண்டலம் இணைப்பரிவு நரமண்டலம் என்றும் நாம் பிரிக்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அதாவது ரெசப்டார் ஆர்கன் சொல்லக்கூடிய சென்சரி, அதாவது உணர்வு உறுப்புகள், அதாவது உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கம் என்ற தலைப்பில் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.